இன்றைக்கி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஏற்கனவே கட்டிங் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க. இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு இந்த இதில் இப்போ கையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கைக்கு ஒரு 1/4 இன்ச் அளவில் ஃபஸ்ட்டு மடித்து விட்டுருவோம். மடித்து தச்சிடலாம். அப்படி அதவே அப்படியே திருப்பி ஒரு இன்ச் அளவில் பட்டி போட்டு விட்ருவோம். அப்போ தான் எம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பெரிய தையிலே போடுங்க, அப்போ தான் நம்ம தச்சுட்டு எம்மிங் பண்ணுறதுட்டு பிரித்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ கை 2 வச்சாச்சு. குறிக்கிறது வந்து நம்ம கடைசியில் தைக்கையில் குறிச்சிக்கலாம். இப்போ வந்து பின்னாடி இது பேக் சைடு. இப்போ பேக் சைடுக்கு 1.5 இன்ச்சு பட்டிக்கு நம்ம வெட்டியிருக்கோம். அதே அளவுக்கு அந்த 1.5 இன்ச்சு பட்டியை அப்படியே ஒரு பட்டி போட்டு விட்ருவோம். இப்போ அதை டபுளாக மடித்து ஷோல்டர்லேருந்து நடு சென்ட்ரு பார்த்து ஷோல்டர்லேருந்து கீழே அப்படி கோடு போட்டுக்குவோங்க 2 பக்கமும். இப்போ வந்து கீழே வந்து டாட் பிடிக்கணும். இதுக்கு இது ஒரு 1/4 இன்ச்சு அளவில் அப்படி நேராக ஒரு 3 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக அப்படி மேலே கீழே 1/4 இன்ச்சுக்கு மேலே அப்படி ஜாயின் பண்ணி விட்ருங்க. 3 இன்ச்சு அளவில் 2 பக்கமும் கரெக்டாக அதை குறிச்சதில் ஒன்று சொன்ன மாதிரியே பிடிச்சி விட்ருவோம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பின்னாடியும் தைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். அடுத்து இப்போ முன்பக்கம் பார்க்கலாம். இப்போ வந்து முன்பகுதி இது வந்து இதுக்கு முன்னாடி டாட்லாம் குறித்து வச்சுருக்கோம். இப்போ கீழே டாட்டுக்கு அந்த குறிச்சதுலேருந்தே டாட் வெட்டியிருக்கோம். அதுலேருந்தே அந்த 10 இன்ச்சு உயரத்துக்கு நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு அப்படியே கிராஸாக ஒரு கோடு போட்டு தைச்சிருவோம். இப்போ எல்லாத்துலேயுமே டபுள் தையல் போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் பிரியாது. அதே மாதிரி 2 பக்கமுமே அந்த குறிச்சளவில் அப்படியே தச்சு விட்ருவோம். இப்போ முன்னாடியும் குறிச்சிருக்கோம். அதே அளவுக்கு முன்னாடி வந்து 1/4 இன்ச்சு அளவில் பிடிச்சா போதும். 1/4 இன்ச்சு அளவு பிடிச்சா அப்படி நேராக அப்படியே தையல் ஒரு கீழே நிறைய முன்னாடி நிறையாவும் கடைசி துணிக்கிட்ட வரையில் சின்னதாகவும் பிடிக்கணும். ஒரே மாதிரி பிடிக்காமல் மேலேருந்து அப்படி கிராஸாக பிடிக்கணும். அப்படி நகத்தில் லேசாக கீறி விட்டோம்னா நமக்கு கரெக்டாக படிஞ்சு வரும். இப்போ அக்குள் பகுதியிலேருந்து அங்கேயும் அர்க்காட் போட்டு குறிச்சிருக்கோம். நம்ம அந்த அளவுலேருந்து நேராக அந்த முன்னாடி தைச்ச வரைக்கும் அப்படியே தச்சு விட்ருவோம். எல்லாம் 3 தையலுமே ஒரு அரை இன்ச்சு கேப்பில் இருக்கிற மாதிரி தச்சு விட்டு அப்படியே கீறி விட்டுருங்க. உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே அப்படியே படிஞ்சு வரும். அதே மாதிரி 2 பக்கம் தைச்சாச்சு. இப்போ வந்து கிராஸ் பட்டி இதுதான் கிராஸ் பட்டி. இதுக்கு இதே அளவில் 2 துணி இன்னும் 2 துணி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இது 2ஐயும் இப்படி வச்சு பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு அளவு முன்னாடி மாறிடும். அதனால் பழகுறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ அது மேலேயே வச்சு இந்த துணியை வச்சு ஸ்ட்ரைட்டாக தச்சு விட்ருவோம். இப்போ இந்த 2 துணியும் விரித்து விட்டு அப்படியே அந்த எஜ்ஜிலேயே அந்த துணி எஜ்ஜிலேயே இப்போ ஒரு மேலே ஒரு அமுக்கடியாட்டம் ஒன்று தைச்சிருவோம். அந்த துணி எஜ்ஜிலேயே போடணும். இந்த பக்கம் வந்துடாமல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பட்டி வந்து நீட்டாக இருக்கும்.
இந்த உள்ள பட்டிக்கு ஒரு ஸ்டிஃபான துணியாக எடுத்து கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம கிராஸ் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் மட்டும் வெளியில் தெரியாத கலராக எந்த கலர்னாலும் கொடுக்கலாம். பேண்ட் கிளாத் துணி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு பட்டி. முன்னாடி நமக்கு உள்ளே வச்சு இப்படி மடித்து ஒரு தையல் போட்டு விட்ருங்க. அப்படி இந்த கிராஸ் பட்டியும் இந்த ஜாக்கெட்டையும் சேர்த்து முன்னாடி வெட்டியிருக்கிறதையும் சேர்த்து அப்படி இழுக்காமல் அந்த நடுவில் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து அங்கனக்குள்ளே மட்டும் கரெக்டாக அங்கனக்குள்ளே நிறுத்தி அந்த துணியை வந்து வெளியில் தள்ளி விட்டுருங்க. உள் பக்கம் தள்ளாமல் வெளிப்பக்கம் அப்படி தள்ளி விட்டு அப்படி இழுக்காமல் தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த கிராஸ் பட்டியும் இது ஒன்று சொன்ன மாதிரி வர மாதிரி தைச்சிருங்க. அப்போ தான் நமக்கு ஷேப் வந்து நல்லா நீட்டாக அமைய கரெக்டாக இருக்கும். வளையவே பாருங்கள் கரெக்டாக வரும். அப்படியே கரெக்டாக ஒன்று சொன்ன மாதிரி போட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த பட்டி சேஃபும் நல்லா நமக்கு கரெக்டாக படிஞ்சு வரும். நமக்கு எல்லாத்துலேயும் 2 தையல் போட்டுருங்க அங்கனக்குள்ளையெல்லாம். ஏன்னா அது சீக்கிரம் அந்த இடம்லாம் பிரியிற இடம். இப்போ ஊக் பட்டி பட்டன் பட்டி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து பட்டன் பட்டிக்கு வீ போடுற பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அந்த துணியை, இந்த பட்டி துணியை விட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு போட்டுருவோம். தச்சு விட்ருவோம் அப்படி நேராக. இப்போ அதை அப்படி டபுளாக திருப்பி அப்படி லேசாக மடித்து 1/4 இன்ச்சு அளவில் மடித்து விட்டு அதையும் அப்படி 1 இன்ச்சு பட்டி அளவுக்கு போட்டுவிடுங்க. அப்படி இந்த அளவுக்கு 1 இன்ச்சு பட்டி வரணும். பட்டி விட்டு பி மாதிரி போட்டு விட்ருங்க கொக்கி மாட்டுறதுக்கு. மாட்டி விட்டு இப்போ இதை அந்த கீழே இருக்க கரெக்டாக நம்ம கழுத்து வெட்டி இருக்கிறதுனால ஒரு 5 கொக்கி வைக்கிற மாதிரி குறிச்சுடுங்க. அஞ்சு பட்டி வைக்கிற மாதிரி குறிச்சிட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் ஊக்குப்பட்டிக்கு அதை துணியை டபுளாக மடித்து அது மேலே வச்சு மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பி தச்சு விட்றணும். அது இதுக்கும் கொக்கிக்கும் இது வந்து உள்ளே வச்சு வெளியில் திருப்பி இருக்கோம். அதுக்கு வந்து மேலே வச்சு உள்ளே திருப்பி விட்றணும். இது ஊக்குப்பட்டி. இப்போ ஷோல்டரை மேலே வச்சு இப்படி தச்சு விட்ருங்க. கரெக்டாக 2 ஒரே துணியாக இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு இப்படி ஷோல்டரை மேலே வச்சு தச்சுருவோம். இப்போ அளவு ஜாக்கெட் எடுத்து அந்த கொக்கி வைக்கிற பட்டியும் அதையும் ஒன்று சொன்ன மாதிரி வச்சு குறிச்சுங்க. அப்படி அதே போல் பின்னாடியும் அதை 2ஆக மடித்து வச்சு அளவு ஜாக்கெட்லேயும் இப்படி 2ஆக மடித்து அது எவ்வளவுக்கு தையல் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு வச்சு இப்படி குறிச்சுக்குங்க. இப்படி குறிச்சோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக சீக்கிரம் தைச்சிடலாம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கையை எடுத்து கையிலேயே மேலே நம்ம அக்காட் வெட்டியிருக்கோம். உள்ள முன்னாடி வளைவுலாம் எல்லாமே குடஞ்சி வெட்டியிருக்கிறதுனால வேறு எதுவுமே வெட்ட வேண்டியதில்லை. அந்த கையில் வந்து உள் வளைவு வெட்டியாச்சு. இப்போ இந்த ஷோல்டரில் கையில் இருக்க மேல் தட்டில் வெட்டி இருக்கிறதையும் இந்த ஷோல்டரையும் வச்சு மேலேருந்தே ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சோம்னா உங்களுக்கு துணியும் உங்களுக்கு கூட குறைய வந்தாலுமே கீழே போயிடும். கீழேருந்து ஜாயின் பண்ணால் உங்களுக்கு மேலே கொஞ்சம் மேலே எத்தலும் முதலும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக கை உட்காராது. இந்த மாதிரி தைச்சோம்னா கொஞ்சம் துணி கொஞ்சம் வெளியில் வந்தாலுமே அது வெளியில் வரையில நம்ம வெட்டில் போயிடுறது. தைச்சி விட்டு அந்த பக்கம் திருப்பி கையை மேலேருந்து அப்படி கீழே வரைக்கும் தைச்சி விட்ருங்க. இப்படி தைக்கையில் கொஞ்சம் பழகுறவங்களும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சோம்னா கை ஜாயின் பண்ணல மட்டும் இழுக்காமல் தைக்கணும். இழுத்தோம்னா நமக்கு துணி கொஞ்சம் ரொம்ப இதாகிடும்.
அதே மாதிரி 2 கையுமே இப்படி ஷோல்டரில் வச்சு மேலே வச்சு கீழே வரைக்கும் இப்படி தைச்சிருவோம். தைச்சாச்சு. நம்ம கையை வச்சு பார்த்தோம்னாலே கரெக்டாக ஒரு சுருக்குமே இருக்காது, பார்க்கவே அப்படியே நீட்டாக இருக்கும். கரெக்டாக பெண்ட் ஷேப்பெல்லாம் கரெக்டாக வரும். இப்போ இந்த கையை டபுளாக மடிச்சுட்டு இந்த அளவு ஜாக்கெட்லேயுமே கையை இப்படி மடிச்சுட்டு அளவு ஜாக்கெட் எடுத்து அளவு ஜாக்கெட்டில் இருக்க கையையும் வச்சு பார்த்திங்கன்னா அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு குறிச்சிக்குங்க. அப்படி கீழே வந்து நம்ம ஏற்கனவே இடுப்புக்கிட்ட குறிச்சிட்டோம். இப்போ கைக்கு எந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதே அளவுக்கு இப்போ குறிச்சிக்கலாம். இப்போ குறிச்சிட்டு நடுவில் அக்குள்கிட்டையும் நம்ம ஏற்கனவே அரைக்காட் வெட்டியிருக்கோம். அதனால் அதே அளவுக்கு 1 இன்ச் அளவில் தள்ளி வச்சு வெட்டி கீழே கை 10 இன்ச்சுன்னா இங்கே 11 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக அந்த இடத்துல ரெண்டும் தையல் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அக்குள் தையல் ரெண்டும் ஒன்று சொன்ன மாதிரி இருக்கணும் வச்சு கீழே நம்ம குறிச்சிருக்கனால அதே அளவுக்கு அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாகவே தையல் போட்டு விட்ருங்க. ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டால் தான் நமக்கு பார்க்கவும் சுருக்கு இல்லாமல் இருக்கும், நீட்டாகவும் வரும். அதே மாதிரி இந்த கைக்கும் குறிச்சிட்டு கையை 2ஆக வச்சு அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு இப்படி குறிச்சிக்குவோம். இப்போ குறிச்சிட்டு இப்படி கீழே வரைக்கும் தைச்சிக்கிட்டுருக்கோம். கீழே குறிச்சிருக்கனால அதே அளவு பிடிச்சிட்டு கீழே வரைக்கும் தைச்சி விட்ருங்க. அக்குளில் மட்டும் 2 தையலும் ஒன்று சொன்ன மாதிரி வர்ற மாதிரி தைச்சிக்குங்க. அப்போ தான் நம்ம கை வந்து கரெக்டாக வரும். நான் 2 அக்குள் தையலும் பாருங்கள், 2 ஒன்று சொன்ன மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இடுப்புக்கு மொத்தம் எவ்வளோ இருக்கும் பாருங்களேன். அளவு ஜாக்கெட்டுக்கும் நம்ம அதுக்கும் வச்சு பார்த்தோம்னா 2 இதுவும் உனக்கு ஒன்று சொன்ன மாதிரி வரும். இடுப்புக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கையை வச்சு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து. கொஞ்சம் கூட குறைய இருந்தாலுமே இந்த அளவு ஜாக்கெட்டை உள்ள அளவு எடுத்து தையல் போட்டு விட்ருங்க. 3 தையல் போட்டுருங்க 2 பக்கமும். எக்ஸ்ட்ரா வர துணிகளை வெட்டி விட்டுருங்க. ரெண்டு பக்கம் செக் பண்ணிவிட்டு 2 பக்கமுமே 3 தையல் போட்டு விட்ருங்க. எக்ஸ்ட்ரா வர பீஸை வெட்டி விட்டுருவோம். இப்போ கழுத்துக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கோம். அந்த மேலே வர பிசுறுகளை மட்டும் வெட்டினீங்கன்னா போதும். கரெக்டாக பட்டன் பட்டி புக் பட்டியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அப்படி குறிச்சிடுங்க. பட்டன் பட்டியெல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி வச்சு குறிச்சிக்குங்க. அப்படி குறிச்சி இப்போ கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம். இந்த கிராஸ் பீஸையும் இப்படி முனை கிராஸாக மாற்றி மாற்றி வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணினா தான் உங்களுக்கு கிராஸ் பீஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் வச்சு அப்படி இழுக்காமல் தைச்சி விட்ருவோம். இப்போ
இழுக்காமல் தைச்சி விட்டு தைச்ச இடத்துல தையலில் போடாமல் லேசாக சின்ன சின்னதாக ஒரு ரெக்கார்ட் வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டு அதை அப்படியே மடிச்சிருவோம். ஒரு 1/4 இன்ச் அளவில் அப்படியே மடித்து ஒரு பட்டியாட்ட சின்ன 1/4 இன்ச் பட்டி போட்டால் போதும். எவ்வளோக்குள்ளோ சின்னதாக போடுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம கழுத்து பார்க்க நீட்டாக இருக்கும். மடிச்சு விட்டு அதையுமே அப்படியே திருப்பி இப்போ தையல் பட்டியாட்ட போட்டு விட்டுருவோம். சின்னதாக தையல் போட்டு விட்டுருங்க. அப்படியே மடித்து அப்படியே திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுருவோம். தையல் போட்டு இது கழுத்துக்கு வந்து டபுள் தையல் போட்டுருங்க. எம்மிங் வேணுனாலும் எம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம டபுள் தையல் போட்டு விட்ருவோம். இப்போ இந்த மாதிரி முறையில் தைச்சோம்னா எல்லாமே வெட்டி இருக்கிறது கரெக்டாக வெட்டிட்டதுனால இந்த மாதிரி தைச்சோம்னா ஒரு ஜாக்கெட் தைக்கலாம். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷத்தில் ஒரு ஜாக்கெட் தைச்சிடலாம். ஒரு சாதாரண நார்மல் கட்டிங் ப்ளவுஸு ஒரு 25 நிமிஷத்தில் கட்டி தைச்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கரெக்டாக இந்த மாதிரி 1 by 1 ஸ்டெப் பை வச்சு தைச்சோம்னா கரெக்டாக தைச்சிடலாம். பழகுனவங்களுக்குமே கொஞ்சம் இப்போ தான் தையல் ஆரம்பத்தில் பழகுறவங்களுமே இதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்கள் ஜாக்கெட் பார்க்கவே கரெக்டாக அமைஞ்சிருக்கும். லேசாக சுருக்கு வந்தாலும் கையில் அப்படி நேரத்தில் கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கெல்லாம் போயிடும். கரெக்டாக ஜாயின்லாம் கரெக்டாக ஆகிருக்கு. அங்கே முன்னாடி கழுத்து வளைவு எல்லாமே நீட்டாக இருக்கும் பார்க்கவே. ஊக்குப்பட்டியெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்றதை கடைசியில் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி பட்டியெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா என்ன அப்படின்னு நீங்களும் இது மாதிரி வெட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக வந்திருக்கா என்ன ஈஸியாக இருக்கா உங்களுக்குன்றதையும் சொல்லுங்கள்.